ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றுடன் 25 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி 7 விடுதலைக்கான கூட்டு இயக்கத்தின் சார்பில் கோட்டை நோக்கி தற்போது பேரணி தொடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் அங்கு கூடியிருக்கின்றனர். நமது செய்தியாளர்களும் அங்கிருக்கின்றனர். எழும்பூர் ராஜநத்திரம் அரங்கத்திலிருந்து தொடங்கியுள்ள இந்த பேரணி கோட்டை நோக்கி செல்கிறது. தற்போது தொடங்கியுள்ள இந்த பேரணி குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? திவ்யா, 1 மணியிலிருந்து இங்கு பேரணி செல்வதற்கான ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுதுதான் பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலையை மையமாக வைத்து இந்த பேரணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முதலில் இந்த பேரணி என்பது இருசக்கர வாகன பேரணியாக வேலூரில் இருந்து புறப்படுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு அனுமதி மறுத்ததன் அடிப்படையில் தற்பொழுது எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்திலிருந்து நடைபயணமாக இந்த பேரணி என்பது கிளம்பி இருக்கிறது. இந்த பேரணியில் அற்புதம்மாள் தலைமையிலான ஒரு மிகப்பெரிய குழு தற்பொழுது பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இந்த பேரணி கட்சியிலிருந்து, பலதரப்பட்ட கட்சியிலிருந்து ஆதரவுகள் தொடர்ந்து கொடுத்து வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், பெரியார் திராவிடம், இப்படி பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அமைப்புகளை சார்ந்தவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல பேரறிவாளனுடைய குடும்பத்தினர் முழுவதும், அவருடைய சகோதரிகள், குடும்பத்தார், இப்படி பலரும் இதில் பார்க்க முடிகிறது. இந்த பேரணியில் மையமாக முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம், கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் தொடர்ந்து அடைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை. ஏற்கனவே இது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் 2 முறை ஆதரித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் தொடர்ந்து அதற்கான ஆதரவான ஒரு சூழ்நிலை இருந்து வரும் ஒரு சூழ்நிலையில் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு பேரணியாகவே இது பார்க்கப்படுகிறது. திவ்யா, பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தொடர்ந்து இவர்களுடைய விடுதலைக்காக போராடி வருகிறார்கள். அதன் ஒரு பயணமாக தற்போது இந்த பேரணி தொடங்கியிருக்கு. இதற்கு முன்னதாக இவர் எடுத்துக்கொண்ட சிரத்தைகள் என்ன, இந்த மாதிரியான போராட்டங்கள்ல தற்போது எடுத்துக்கூடிய இந்த பேரணிக்கு எத்தகைய விடை கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் இருக்கின்றனர். மகாலிங்கம், திவ்யா, இந்த விடுதலை போராட்டம் என்பது 2 வகையாக சொல்லலாம். பேரறிவாளனுடைய தாயாருடைய கருத்துப்படி, ஒன்று நீதி போராட்டம், இன்னொன்று நீதிமன்றத்துக்கு வெளியான போராட்டம். நீதி போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவே அற்புதம்மாள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுதும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு வழக்கு தொடுப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பேரறிவாளனுடைய தாயார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மனிதநேய அடிப்படையில் கடந்த 25 வருடங்களாக பரோலில் கூட வராதவர்களாக இருக்கிறார்கள் இந்த 7 பேரும். நன்னடத்தை விதிகளும் கூட மிக நல்ல முறையில் தான் அவர்களுக்கு சிறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நன்னடத்தை அடிப்படையிலும் மனிதநேயம் அடிப்படையிலும் இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருவதாக சொல்லியிருக்கிறார். நீதிமன்ற வாயிலாக உச்சநீதிமன்ற வரைக்கும் இந்த வழக்கு சென்று முறையிடப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பேரறிவாளனே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக எப்படி நடிகர் சஞ்சய் தத்துக்கு உடனடியாக விடுதலை கிடைத்தது, எங்களுக்கு மட்டும் விடுதலை கிடைக்கவில்லை, எதன் அடிப்படையில் அந்த விடுதலை என்பது சாத்தியமானது என்பது குறித்தெல்லாம் சட்ட ரீதியாக போராடுவதற்கு சிறையில் இருந்தே பல கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அதே போல பேரறிவாளன் தொடர்ந்து சிறைக்குழுக்கு முதலமைச்சர், கவர்னர், இப்படி பலருக்கும் தொடர்ந்து மனுக்களை அளித்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் அரசியல் தளத்திலும் இந்த விவகாரத்தை அற்புதம்மாள் முன்னெடுக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முக்கியமான தமிழ் உணர்வு கொண்ட அரசியல்வாதிகள் எல்லாம் தொடர்ந்து சந்தித்து அவருடைய ஆதரவை பெருமுயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வகையில் 2014ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து பேரறிவாளன் விடுதலை குறித்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி தொடர்ந்து பல்வேறு இயக்கங்கள், குறிப்பாக மரண தண்டனைக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஒன்றை கட்டியெழுப்பி அதன் மூலமாக தொடர்ந்து இந்த 7 பேருடைய விடுதலை தொடர்பான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கட்சி மற்றும் சமூக அமைப்பினர் உதவியோடு நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. திவ்யா, உண்ணாவிரத போராட்டமாகவும் இது ஏற்கனவே நடைபெற்றிருக்கு. தற்போது கோட்டை நோக்கி பேரணியா நடைபெற்று வருது. இந்த நேரத்தில் தமிழ் அமைப்புகளும் தமிழ் திரைப்பட துறையினரும் இது சமூக ஆர்வலர்களும் அந்த இடத்துல பங்கேற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள் யார் யார் அப்படின்றது குறித்தெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இதற்கு முன்னதாக இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கும் இயக்குனர் கௌதமன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நம்மளுடைய முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட அந்த 7 பேருடைய விடுதலைக்காக
இன்னைக்கு தமிழ் மண்ணில் சென்னையில் இந்த போராட்டம் மிக உக்கரமான தமிழர்களுடைய மன கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்டமாக, ஒரு பயணமாக இது இன்னைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தொடங்கி கோட்டையில் போய் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இன்னைக்கு நடக்க தொடங்கி இருக்குது. ஒரே ஒரு விஷயம், பேரறிவாளனுடைய ஒரு கூற்று, ஒரு வேண்டுகோள், மனித குலத்தையே உழுக்கிற மனித மனசை மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்குற ஒரு வேண்டுகோள். 25 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு 26வது ஆண்டை நாங்கள் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த பேரறிவாளனுடைய அந்த ஒரு வேண்டுகோள்ங்கிறது உண்மையிலே என்னால் சொல்லக்கூட, என்னால் ஒரு அப்படியான அது நினைக்கும் போதே ஒரு பதட்டமாகுது. இந்த 25 ஆண்டுகளா என்னுடைய தாய் விடுதலை பெற்ற ஒரு மனிதனா என்னை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக அந்த என்னுடைய தாய் அற்புதம் அம்மா அவர்களுடைய அந்த பாதங்கள், அந்த கால்கள் 25 ஆண்டுகளா ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. எழுவர் விடுதலைக்காக இது ஒரு வலிமை மிக்க பேரணியாக தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. இந்த பேரணியில் நடிகர் சத்யராஜும் பங்கேற்றிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தம்பி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்காக இந்த ஒரு பேரணி நடக்கிறது. இது முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் மேல் நம்பிக்கையை வைத்து நடத்தும் பேரணி, அவர்களுக்கு ஆதரவாக அவர்களோடு துணை நின்று நடத்தும் பேரணி. இந்த பேரணிக்கு பிறகு நிச்சயமாக அந்த 7 தமிழர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. கண்டிப்பாக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா 25 வருஷமா ஒரு மகனை பார்க்க முடியாம தவிக்கிற தாய், அந்த குடும்பம், அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்குது. நளினி மட்டும் அவங்க தந்தை இறந்தப்போ ஒரு நாள் வந்தாங்க, ரவிச்சந்திரன் வந்தார். மற்றவங்க எல்லாம் பரோல்லையும் கூட வர முடியல. 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க. அதாவது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பார்த்தா தேவைக்கு அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இதுக்குள்ள வேற விஷயத்துக்கு போக விரும்பல நான். ஏன்னா தேவைக்கு அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. அவங்கள விடுதலை பண்ணுறது தான் மனிதாபிமானம் மிக்க செயல். யாரும் இதில் அரசியல் பார்க்காம வேற எந்த உள்நோக்கமும் பார்க்காம 7 பேருடைய விடுதலைக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து அமைப்புகளும், உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் மட்டுமில்ல அனைத்து மக்களும் இதற்கு மிகப்பெரிய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமான அடிப்படையில் 7 பேருக்கான விடுதலைக்கு வித்திட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணனும் பேசியுள்ளார். அவர் பேசியதை பார்க்கலாம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 25 ஆண்டு காலமாக 7 தமிழர்கள், பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி உட்பட்ட 7 தமிழர்கள் 25 ஆண்டு காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது இருந்த மரண தண்டனை வழக்கு தண்டனை தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த குரலின் பலனாக மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. அதேபோல 25 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அவர்களையும் சிறையிலிருந்து மனிதாபிமானத்தோடு விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டின் தந்தை என்று போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சேவுக்கு துணையான கோபால் கோட்சே கூட 16 ஆண்டுகளிலே ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து 16 ஆண்டுகளிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற போது இங்கே 7 தமிழர்களும் இவர்கள் நேரடியாக அந்த கொலை வழக்கிலே சம்பந்தம் இல்லாதவர்கள். ஆகவே மனிதாபிமான முறையிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் விடுதலைக்கு உடனடியாக தமிழக அரசு எப்படி மரண தண்டனைக்கு அவர்களிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்களோ அதுபோல ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய அவர்களையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு உடனடியாக மனிதாபிமானத்தோடு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 பேருக்காக அவர்களின் விடுதலைக்காக ஆயிரக்கணக்கானோர் தற்போது கோட்டையை நோக்கி பேரணி சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து களத்தில் இருக்கும் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், மற்ற தமிழ் அமைப்புகள், முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? தற்பொழுது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த பேரணியில் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது நடிகர்கள், இயக்குநர்கள் என பலரும் இந்த பேரணியில் பங்கேற்று முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் இந்த பேரணியில் தொடர்ந்து பங்கேற்க வந்திருக்கிறார். மேலும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சார்ந்தவர்கள், மேலும் தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இவர்கள் சொல்லும் விஷயம் என்னவென்றால், தமிழக அரசாங்கத்திடம் 161 சட்ட பிரிவின்படி இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த 7 பேரும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த அம்சத்தின் அடிப்படையில் விடுதலை என்பது உடனடியாக செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. எனவே மாநில அரசு தயக்கம் காட்ட வேண்டியதில்லை. தொடர்ந்து இந்த மாநில அரசினுடைய செயல்பாடுகளை ஆதரித்து வரும் ஒரு சூழ்நிலையில் இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயம்தான் என தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மேலும் இங்குள்ள ஆர்வலர்கள் பல கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக பழைய வழக்குகளில் எல்லாம் ஆயுள் தண்டனை என்று சொன்ன விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இல்லை, இது வந்து தமிழக அரசே எடுத்த முடிவு தான். பேசுங்க பாத்தீங்க, ஒரு நிமிஷம். கடந்த ஆட்சியில சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முடிவு தான் இது, 7 பேரையும் விடுதலை செய்கிறேங்கிறது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு 25 ஆண்டுகளாக சட்ட வழியிலையும் அரசியல் வழியிலையும் கடுமையான போராட்டத்தை இதுக்காக எதிர்கொண்டிருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு இந்த பேரணியை மேற்கொள்ள காரணம், இந்த தேதியில தான் அவரை விசாரணைங்களை பேரை அழைச்சிட்டு போனாங்க. 1/4 நூற்றாண்டு காலத்தை நாங்கள் கடந்து நிற்கிறோம், கவலையோடும் துயரத்தோடும் கண்ணீரோடுங்கிறத உலகத்துக்கு உணர்த்த தான் நம்ம இதை செய்கிறோம். இதில் மனிதநேயம் கொண்டவர்கள் இந்த விடுதலையை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, சிலர் அதை எதிர்க்கிறாங்க. ஆதரிக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லவும், எதிர்க்கிறவர்களை கருணையோடு இதை பாருங்கன்னு உணர்த்தவும் தான் இந்த பேரணியை நம்ம செய்கிறோம். தமிழக அரசுக்கு இந்த 161வது சட்ட விதியை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்தலை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீங்களே எடுத்த முடிவு தான், அதை இன்னொரு தடவை கருணையோடு அணுகி 7 பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு ஒரு வேண்டுகோளை, ஒரு கோரிக்கையை வைக்கத்தான் இந்த பேரணியை நம்ம முன் எடுக்கிறோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, அவர்கள் உணர்வுக்கு கூடுதல் வலி சேர்க்கிற ஒரு பேரணியாக இதை நம்ம பார்க்குறோம். மத்திய அரசு இதில் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? மத்திய அரசு இங்கே இருக்கிற காங்கிரஸ், கடந்த காலத்தில் இதை எதிர்த்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், தமிழக தலைவர்களுக்கிட்ட பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் சட்டம் என்ன முடிவு எடுக்குதோ நாங்கள் அதை ஒத்துக்கிறோன்றாங்க. இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா நிலைப்பாடு இதுக்கு எதிராக இருக்குது. அதை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொண்டு இதை ஒரு மனிதாயமான அடிப்பு, இதற்கு மேலே 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலேயும் சிறையில் வச்சு வதைக்கிறது என்பது ஒரு கொடுமையான மனித வதையாக வந்துடும். அதை நீங்கள் கருணையோடு இதை அணுகுங்க அப்படின்னு தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற தமிழக தலைவர்களும், குறிப்பாக அம்மா தமிழிசை, எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், ஐயா இலகணேசன் போன்றவர்கள் இதை எங்கள் உணர்வை மதித்து கருணையோடு இதை புரிந்து கொள்வார்கள் நான் எதிர்பார்க்கிறேன். இதை புரட்சிகரமாக அணுகிறதுக்கான இது சூழலும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. இது புரட்சிகர போராட்டம் இல்லை. இது விடுதலை தான் புரட்சி. இறுதியாக இருக்கிற ஒரே வாய்ப்பு, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அவங்கள்கிட்ட இருக்கிற 161 சட்ட விதியை பயன்படுத்தி அது வெளியில் கொண்டு வர்ற வாய்ப்பு தான் இறுதி வாய்ப்பாக இருக்கும்போது இதை அப்படி அணுக முடியாது. அது நீங்கள் சொல்கிறது இது இல்லை, அதுக்கான வேலம் இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. என் தாய் 25 ஆண்டுகளாக சிந்துற கண்ணீரை தொடக்கணுங்கிற மகனா நான் இதை சொல்றேன். நன்றி சார். நன்றி. தற்போது பழநெடுமாறன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் ஐயா. தற்போது 7 பேருடைய விடுதலைக்காக இப்படி ஒரு பேரணி சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பேரணி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் பெரும்பாலோரின் விருப்பம் அதுதான். 7 பேரையும் 25 ஆண்டுகளுக்கு மேலாகி கூட அவர்களை சிறையில் வைத்திருப்பது எந்த வகையில் நியாயமல்ல. புலன் விசாரணையை அதிகாரிகளே தாங்கள் தவறு செய்வதற்காக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குழுவுக்கு தலைமை தாங்கிய நீதியரசர் தாமஸ் அவர்களே
இதில் தவறு செய்துவிட்டதாக ஓய்வு பெற்ற பின்னால் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் பார்த்த பிறகு கூட இன்னமும் அவர்களை சிறையில் தொடர்ந்து வைத்திருப்பது மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டதான். மேலும் அவர்களின் வாழ்க்கையின் இளமை பருவத்தை பூரா சிறையில் கழித்து விட்டார். வாழ்வின் வசந்த காலம் சிறையில் கழிந்து இப்போதாவது அவர்கள் மீது இரக்கம் காட்டி விடுதலை செய்வதற்கு மத்திய அரசு தடை செய்யக்கூடாது. தமிழக அரசு விடுதலை செய்வதற்கு முன் வந்தாலும் மத்திய அரசு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதன் மூலம் அவர்களை விடுதலை செய்வதற்கு வழி வகுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏற்கனவே தமிழக அரசு இவர்களுடைய விடுதலைக்காக முயற்சித்து இருக்கிறார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. இனியும் தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த விவகாரத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு எல்லா நடவடிக்கைகளும் எடுத்தாகிவிட்டது. தமிழக அரசு எடுத்த விடுதலை செய்வது என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த வழக்கு தொடர்கிறது. ஆக அந்த வழக்கை மத்திய அரசு வாபஸ் பெற வேண்டும், அல்லது தமிழக முதலமைச்சர் இவர்களுக்கு பரோல் விடுதலை உடனே கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீண்ட கால பரோல் விடுதலை கொடுக்கலாம். பரோல் முடிந்து மீண்டும் சிறைக்கு வரும்போது ஒரு நாள் கழித்து மீண்டும் பரோல் விடுதலை கொடுக்கலாம். தொடர்ந்து பரோல் விடுதலை மூலமாக இவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வழிவகுக்குமாறு தமிழக முதலமைச்சரை நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்படி ஒரு யோசனையை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நிரந்தர விடுதலைக்காக மத்திய அரசிடம் நீங்கள் முன்வைக்கும் முக்கிய கோரிக்கை என்ன? அவர்களுக்கு உங்களுடைய இந்த கோரிக்கையை எப்படி எடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கீங்க? மத்திய அரசுக்கு இந்த 26 பேருக்கும் தூக்கு விதிக்கப்பட்ட போது அவர்களுக்காக 26 தமிழர் உயிர்காப்பு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தலைவராக நான் பணியாற்றினேன். அப்போது இது சம்பந்தமாக நாங்கள் அன்றைய பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி, சட்ட அமைச்சர் ராம் ஜெத்மானி போன்றவர்களை நாம் சந்தித்து முறையிட்டோம். சட்ட அமைச்சர் ராம் ஜெத்மானி அவர்கள் இவர்களை விடுவிக்க வேண்டியது நியாயம்தான் என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனாலும் கூட ஆட்சி மாறிய பிறகு, மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் அதற்கு உடன்பட மறுக்கிறார். தமிழ்நாடு மட்டும் இல்ல, முன்னாள் நீதியரசர் B.R. கிருஷ்ணய்யர் போன்றவர்கள், இன்னும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்தாகிவிட்டது. ஆனாலும் கூட அன்றைய காங்கிரஸ் அரசு இதில் இரக்கம் காட்ட மறுத்தது பிடிவாதமாக. இப்போது பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் என நினைக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. பேரறிவாளனை விசாரணைக்காக அழைத்து சென்று சிறையில் அடைத்து இன்றுடன் 25 ஆண்டுகள் முடிவடைய இருக்கிற நிலையில் அவர்களுடைய விடுதலைக்காக இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.